கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக இணைந்திருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்கள். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலம்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கடைசி காலத்திலே வேசி, விபச்சாரம், அசுத்தம், அருவருப்பு, இச்சை, காமவிகாரம், மோகச்சை, துரிச்சை, அருவருப்பான காரியங்களுக்கு தங்களை விற்று போடின எத்தனையோ காரியம். இப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளே, இப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே, இந்த கடைசி காலத்திலே, கொடிய காலத்துக்குள்ளே, இந்த கடைசி காலத்திலே நம்ம எல்லாரும் போயிட்டுருக்கோம். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதி இருந்தது. ரகசியம். இன்னைக்குள்ள சப்ஜெக்ட் பேர் என்னன்னா ரகசியம். அப்ப இந்த மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து. இந்த ஆவியை ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, இதை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும். இந்த டைப் ஆஃப் பிசாசை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும். இந்த ஆவியினுடைய அந்த நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும். அருவருப்பான வேசித்தனத்துல இருக்கும், இது ஒரு ஃபார்முலா. ரெண்டாவது, அசுத்தத்தினால இருக்கும். அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். அப்ப இந்த மகாபாபிலோன் வேசி 24 மணி நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, பொன்னினாலும் இரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு, அது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த, அது மூணாவது பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட் மட்டும் வச்சுதான் இந்த மகாபாபிலோன் வேசியை கண்டுபிடிக்க முடியும். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. அந்த ஸ்திரீ, இந்த ஸ்திரீ எங்க போய் அட்டன் பண்ணுது அப்படின்னா, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன். இந்த ஆவி யார் அட்டாக் பண்ணுது அப்படின்னா, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும். பரிசுத்தவான்களை கண்ணோக்கமா இருக்கு.
ரெண்டாவது இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும். அப்ப இந்த மகாபாபிலோன் வேசி எந்த பக்கம் திரும்புது அப்படின்னா, பரிசுத்தவானின் இரத்தத்தினாலும் இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருக்கிறதை கண்டேன். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இயேசுக்காக சாட்சியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவர்கள் மேலே வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்ப அந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் தீமையை விட்டு விலகி வாழணுமோ வாழ்ந்துக்கணும். ஏன்னா திரும்பினா நெருங்கி நிற்கிற பாவம் என்று எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு. சிலருடைய பாவங்கள் பின்தொடரும் என்று எழுதப்பட்டிருக்கு. முந்தினோர் பிந்தினோர், பிந்தினோர் முந்தினோர், யார் எப்படினாலும் அந்த கடைசி காலம் அப்படி ஒரு கிரிட்டிக்கலான காலம்தான். அடுத்தாப்புல நாய் தான் கக்கினதை திங்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த கடைசி காலத்துல சத்துரு எப்படி உள்ள வர, ஏன் வரன்னு சொல்லி பல காரியங்கள் ஆவியான கற்றுக் கொடுத்த நிறைய காரியங்களை வச்சு பார்க்கும்போது, இந்த மாம்சத்தினுடைய கிரியையில யாரெல்லாம் மறுபடியும் விழுந்து 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 எழுதுகிறாங்களோ, அவங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு துர் இச்சைகளையோ, ஒரு மோக இச்சைகளையோ, ஒரு காம விகாரத்துக்குள்ளேயோ, ஒரு அருவருப்பான இச்சைக்குள்ளேயோ, ஒரு விபச்சாரத்துக்குள்ளேயோ, ஒரு வேசித்தனத்துக்குள்ளேயோ எங்கேயாவது போய் சிக்கிக்கிடுவாங்க. சில குடும்பத்துலாம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க. சில குடும்பத்திலே தலைமுறையாவே கிறிஸ்டியனா இருப்பாங்க, வேதக்காரங்களா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தேதியில எந்தெந்த குடும்பத்திலே எந்த அளவுக்கு பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சு அப்படின்னா தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா கண்களிலே ஒரு பெண்ணை இச்சையோட பார்த்தா விபச்சாரம் செய்தாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கு. இதயத்திலே விபச்சாரம் செய்தாயிட்டுன்னு சொல்லி போட்டு, உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் முழுவதும் தெளிவா சொல்லி போட்டார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கண்ணுல பாவம் இருந்துச்சுனால எப்போதும் முழு சரீரம் தீட்டுப்பட்டுருது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் சரீரத்தை அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டான். சரீரம் ஃபுல்லா அந்த வேசினால நிரம்பிடும். விபச்சாரத்தினால, அருவருப்பினால தீட்டுப்பட்டுரும், அசுத்தத்துக்குள்ள போயிடுவான். அப்ப அந்த கடைசி காலம் ஒரு மனுஷன் கர்த்தருக்கா வாழணும் அப்படின்னா பைபிள் கையில் எடுத்து வாசித்து பார்த்தல இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தீமையை விட்டு விலகி ஓடணும். யோசேப்பு தீமையை விட்டு விலகி ஓடினாரு, அவருக்கு ஒரு உயர்வு வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணும் அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட பின்பாக எந்த பாவங்கள் தொடருது, எந்த காரியங்கள் தொடருது. ஏன்னா நாடகம் பார்க்கறதுக்குள்ளே போயிருந்தாங்க, படம் பார்க்கறதுக்குள்ளே போயிருந்தாங்க. செல்போன்ல சும்மா நேரம் போலன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே நேரத்தை வேஸ்ட் பண்ணிடுறாங்க. செல்போன்ல நல்லது இருக்கு, தீமையும் இருக்கு. தேவையில்லாத ஃப்ரெண்ட்கிட்ட பழகி மறுபடியும் வம்பா போயிருந்தாங்க. எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் மறுபடியும் பாவத்துக்குள்ள விழுந்து எந்திரிச்சிருந்தாங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனை தப்பணும் அப்படின்னா இந்த இரவு நேரத்திலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கு? என் இருதயத்துக்குள்ளே பரிசுத்தம் இருந்தால், என் இருதயத்துக்குள்ள உண்மை இருந்தால், என் இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்தால் என் ஜீவன் தப்பிக்கும். இதுதான் கையில பைபிள் எடுத்து வாசித்ததுல உள்ள ரெக்கார்டு. என் இருதயத்துக்குள்ளே ஒரு அசுத்தமானதோ, ஒரு அருவருப்பானதோ, தீட்டானதோ, ஒரு பொய்யானதோ, ஒரு இச்சையோ, ஒரு காமவிகாரமோ, ஒரு மோக இச்சையோ, ஒரு துர் இச்சையோ உள்ள வரும்போது அதோட அந்த மனுஷன் தீட்டுப்பட்டிருக்கான், அசுத்தத்துக்குள்ள போயிருந்தான். மகாபாபிலோன் வேசி, பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய். அந்த ஆவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 6 ஆகிய வசனங்களிலே முதல்ல 3 பாயிண்ட் அந்த ஸ்திரியை பத்தி. இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து அந்த ஸ்திரீ, இந்த பாபிலோன் ஸ்திரீ எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ரெண்டாவது பொன்னினாலும் ரத்தனங்களினாலும். அடுத்தாப்புல
முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருப்பாள். இப்போ தன் கையிலே பிடித்திருப்பாள் அப்படின்னா இப்ப நிறைய கையில என்ன இருக்கு? செல்போன் தான் இருக்கு. கையிலே பிடித்திருப்பாள். இந்த கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல கையில செல்போன் தான் வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமா வாழ்ந்தால் நித்திய ஜீவன் உண்டு. சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தால் நித்திய ஜீவன் உண்டு. பரிசுத்த ஆவியினர் வரும்போது சாட்சி உண்டு, பலன் உண்டு. அதே நேரத்திலே சகல சத்தியத்துள்ளையும் நம்மளை வழி நடத்துவார். இரவு நேரத்திலே கர்த்தருடைய ஜனம் பலவிதமான போராட்டத்தோடு, கேள்விகளோடு, சில சந்தேகங்களோடு, எனக்கு ஏன் தூங்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு கெட்ட சொப்பனம் பார்த்தேன், ஏன் ஒரு அசுத்தாவியை பார்த்தேன், ஏன் ஒரு விபச்சார ஆவியை பார்த்தேன், எதனால அப்படி சொல்லி சில சந்தேகங்கள், சில கேள்விகள். 24 மணி நேரம் நம்ம கண் எதை பார்க்குது? நம்ம காதுல கேட்கிற அந்த பாட்டு, அந்த சத்தங்கள், அது இந்த உலகத்துக்குரிய காரியமா? இல்ல நம்ம காது கூட சுத்தமா இருக்கணும். பேசுற வார்த்தையிலே அசுத்தம் நிறைந்த வார்த்தையோ இச்சையான வார்த்தையோ இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு பாவத்துல அடிமையில சிக்கியிருப்பாங்க. இருதயத்துக்குள்ளே தேவனோட வார்த்தை இருந்து தேவனோட வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடந்தால் அவங்களுக்குள்ள இச்சை அடக்கம் கனி செயல்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், வேதத்தை வாசிக்காமல், ஜெபிக்காமல், துதிக்காமல் இருக்கும்போது இருதயம் இருள் அடைந்துடும். ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருக்கும்போது சிந்தனை வீணாயிருது, இருதயம் இருள் அடைந்துருது. அதனால ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், நான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுக்கு அப்புறம், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 24 மணி நேரம் வாழ்க்கை எனக்கும் தேவனுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கோ அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சாட்சி, ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட். ஆசீர்வாதம்னா தானா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, இருக்கிற இடத்திலே தேவனுக்காக வாழ்ந்தால் நித்திய ஜீவன். இல்ல நான் இஷ்டம் போலதான் இருப்பேன் என சில குடும்பத்திலே அசுத்தத்துக்குள்ளையும் அருவருப்புகளையும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் ரொம்ப நாள், ரொம்ப மாசம், பல முறை தேவன் எச்சரிப்பு கொடுத்தார். எச்சரிப்பு கொடுத்து மனம் திரும்பாமல் சில குடும்பம் இருக்கு. அதுல ஒரு குடும்பம் பிரத்யட்சமா அந்த இரவு நேரத்துல இணைந்திருக்கு. உங்களுக்காக அந்த செய்தி. இந்த நாளிலும் மனம் திரும்பினால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறுபடியும் கனி கொடுக்க முடியும். இல்லை இந்த செய்தி எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி துணிகரமா கேட்டு போனால் கர்த்தருடைய எச்சரிப்பு, கர்த்தருடைய உக்கிர கோபம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். கீழ்ப்படியாத பட்சத்திலே சடிதில மரணம் உண்டாகும். அது ஒரு எச்சரிப்பா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இன்னைக்கு இரவு நேரத்திலே நம்ம ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அர்ப்பணிங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இந்த வேசித்தன ஆவி எங்க போய் நிக்கி அப்படின்னா, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும். பரிசுத்தவான டார்கெட் பண்ணுது. இயேசுனுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும். ரெண்டாவது டார்கெட் யாருன்னா, இயேசுக்காக வாழணும், சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவர்களிடத்தில் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இந்த மகாபாபிலோன் வேசி எங்க போய் நிக்க அப்படின்னா, பரிசுத்தவான்கள் ரத்தம். ரெண்டாவது இயேசுனுடைய சாட்சியின் ரத்தம் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். அப்ப இந்த ஆவிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, வெறிதான் இருக்கும்.
அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். இன்னைக்குள்ள செய்தி முடிஞ்சது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானமாய் வாழ்ந்தால் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். இல்ல எந்த செய்தி கேட்டாலும் நாங்க விட்டுருவோம், உங்க செய்தி கேட்டாலும் நாங்க கேட்டு அப்படியே மறுபடியும் பாவம் பண்ண போயிடுவோம் அப்படின்னா தேவனுடைய தண்டனைக்குள்ள போயிருவீங்க. இந்த இரவு நேரத்திலே மனம் திரும்ப இயேசு அழைக்கிறார். இதுவரைக்கும் சில குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமா துன்மார்க்கமா எத்தனையோ பொல்லாத காரியத்தில் போய் சிக்கி கொண்டீங்க. இந்த இரவு நேரத்திலே கர்த்தர் அழைக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உணர்வடைந்து கர்த்தர் பக்கம் உண்மையாய் மனம் திரும்புறீங்களோ, பாவத்தை அறிக்கிறீங்களோ, பாவத்தை மன்னித்து உங்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவார். உங்களுக்கு ஜீவனை கட்டளையிடுவார் அப்படின்னா எத்தனையோ மாசமாக எத்தனையோ காலமாக கர்த்தரை விட்டு தள்ளி போய் துணிகரத்துக்குள்ளையும் துன்மார்க்கத்துக்குள்ளையும் வாழ்ந்தாச்சு. இந்த இரவு நேரத்திலே ஒரு எச்சரிப்போடு இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறோம். உங்க பிள்ளைகளுக்காக அப்பா தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் உண்டு. எங்க பாவத்தை மன்னிப்பீங்களா? ஒரு குடும்பம் கண்ணீரோடு நிக்கிறாங்கப்பா. சத்தத்தை கேட்டு செவி கொடுத்திருக்காங்க. அந்த குடும்பம் அப்பா உங்க பாதபிள்ள வந்துட்டுப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்க. என் தேவன் பார்க்கணும். இந்த இரவனத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுத்தால், மனம் திரும்பி வாழ அர்ப்பணித்தால், கர்த்தர் உனக்கு சேமத்தை கட்டளிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளிடுவார், தீர்காயுசை கட்டளிடுவார், பூரண சுகம் தருவார். உன் வியாதியிலிருந்து நீ விடுதலை ஆக்கப்படுவாய். தேங்க்யூ ஆவியானவரே, உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முழுது பாதுகாத்த கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம். இரவினத்தில் ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே முத்திரை போடுங்க. உம்முடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டும். வரக்கூடிய காலத்திலே அப்பா கர்த்தருடைய வருகைகளை நாங்கள் காண பண்ணணும்ப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களோட ஆவி உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய வருகை இருந்தால் கூட நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். ஆட்டுக்குடைய ஜீவ புஸ்தகம் பேர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. தீட்டுள்ளதும் அருவருப்பும் பொய்யும் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லிக்கிங்க. எங்கள் வாழ்க்கையில தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், பொய்யான காரியம் எதெல்லாம் இருக்கோ உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திறீங்க. ஆட்டுக்குடைய ஜீவ புஸ்தகத்தில் எங்களுடைய பேர் எழுதப்படும். தேவன் அருளிய அப்பம் யூடியூப் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எங்க எல்லாருடைய பேர் ஆட்டுக்குடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இணைந்திருக்கிற குடும்பம் தேவ ஆவினால் நிரப்பப்படட்டும், பரிசுத்தாவினால் நிரப்பப்படட்டும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலாக்கினால் மெய்யாவே விடுதலாக்கப்படுகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கப்படும். இந்த இரவணத்தில் ஜெபித்த குடும்பங்கள் கர்த்தருடைய விசேஷமா கருத்துக்களே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கணும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்கப்பா. வேலி அடைங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போக கூடாது. வேலி அடைங்க. கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கட்டும். लादूने में ज़िबी हो बहा भी हो लादू हाजी ज़िबी खन तो रबला हरदू लेबे हादिने में से बिला हरदू लादू हबे ज़िबी हा ज़िदी भी बहाओ रदूरी खन तो रदू लबाला हदिने में से बिहो बिहा ज़िबी खरदू. எத்தனையோ முறை கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்து விட்டார்.
இது கடைசி எச்சரிப்புன்னு சொல்கிறான். லா ஹஸ்பிஹு பஹதிபிஹு பஹாரது ரது ஹபல ஜிபிபிஹு லா பஹதிபிஹு பஹாரது ரதுடனோ ஷலஹு லஷதிரி கோரோ பல ரதுரி கந்துட்டோரோ லா ஷலஹ ஜிபிகரோ பல ஜிதினி மால ரதுட்டோரோ லா ரதுனேசே தினேசே துனிஷாந்த தலபி கரதுரபல. எத்தனையோ முறை எச்சரிப்பு கொடுத்தார். ஆனாலும் கர்த்தரை விட்டு தள்ளி போய் கொண்டிருக்க ஒரு குடும்பம். இந்த இரவு நேரத்திலேயாவது மனம் திரும்பி அர்ப்பணித்தால் தேவனுடைய கண்களிலே இரக்கம் உண்டு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். மனம் திரும்பினா மட்டும்தான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை, மனம் திரும்பினா மட்டும்தான் சமாதானம், மனம் திரும்பினா மட்டும்தான் ஜீவன் தப்பிக்கும், மனம் திரும்பினா மட்டும்தான் உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இறங்கி வரும். உன் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் மழை வேணுமா? கர்த்தர் பக்கம் மனம் திரும்பு. லேஹோ ஹஸ்பிஹோ சிபிஹபிஹோ ஹபி ஜிதுனிஹோ லாதுஹ ஹஸ்பிஹபிஹோ பஹாரபிதுரது லதுனே ஹதுனமே சிபிஹோ பிஹாபி லஹரது ரெதோலபல ஹஸ்பி கபருதுரி ஷந்தடல பக்கபுது பெக்கியது. கண்ணீர் வடிகிறது. இதயத்துக்குள்ளே காயங்களும் வேதனைகளும், சில கசப்பான வேர்கள் இன்னும் காணப்படுது. அந்த கசப்பான வேர் இருக்கிற வரையும் உன் குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? லாபாலா தேபி ஜிபி கரதுரி ஷந்தடல ரதுரபல ஷகதுல பாலா துனே ஹஸிமி ஹௌபி ஜிபி கரது ரிதுஹா ஹஸிபி ஹிபி ஹிபி லாஹோ ரது லாது ஹபி ஜிபி ஹிபி ஜிபி ஜிபி ஹோ லாது ஹா ஜிபி ஹா பி ஜிதி பி ஹோ லிபாஹா துனே ஹா மி ஜி ஹோ லஹா ஜிபிலா லிபாலா ஹோ பி ஹஸிபி ஹோ பி ஹஸிபி ஹிபி லஹா பி லஹாரது லிமாலா ஹதனே மி ஹபா ஹபா பி ஜிபிலா பி லஹாரது. செல்ல குடும்பம், என் வாழ்க்கை முழுவதும் நான் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுடைய சிரசு மேலே அபிஷேகத்தை வைக்கிறார், ஆனந்த தைலத்தை வைக்கிறார். உங்களுடைய பாத்திரம் நிரம்பி ஒழுகிறது. நீ நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறுகிறாய். நீ கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பாய். எழும்பு எழும்பு சியோனே, லிசேஹோ லஹசி கரோ லாஷே தோட்டோரா பஹஸ் பிபி லஹோபி கரது ராமஹாவுத நாசிமா கோரோ லா கோரோ லேதுனே ஹாசிபி ஷலா கரதுரி கந்தோட்டோரா. தேங்க்யூ டாடி. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் உங்களுடைய ஜீவனில் அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலையிடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்தில் வேலை இல்லாமல் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஒரு நல்ல வேலையை தாங்க. கற்பத்தினியாக ஜெபிக்கிறாங்க. உங்களோட அக்கிரமத்தை, உங்களோட பாவத்தை மன்னிங்க. தலைமுறை சாபத்தில் நீக்கி ஆசுறீங்க. பிள்ளைகளுக்கு திருமண வயசு தாண்டுதுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள், துணிகரமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தாங்க. எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க. இந்த இரவு நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் இணைந்து வாழணும். கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் துணிகரமாக வாழ்ந்துட்டு இருக்கணும், அந்த பாவத்தை மன்னிங்க. சில குடும்பத்தில் விபச்சார பாவம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், காமவிகள், அசுத்தத்துக்குள்ளே, செல்போனில் தேவையில்லாமல் பல மணி நேரம் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத காரியங்கள். சில குடும்பத்தில் ஆன்லைனில் கேம், சில குடும்பத்தில் தேவையில்லாத விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பில்லிசனியம், ஏவலில் சிக்கப்பட்ட நிலைமை. அந்த எல்லா செத்த கிரிலாம். சில குடும்பத்தில் வலு சர்ப்பத்துக்குள்ள கட்டப்பட்ட நிலைமை. அந்த எல்லா கிரிலாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு நாமத்தில் சுட்டு எறியப்படட்டும். எல்லா வானமல்ல பொல்லாத சத்தும் சகல கிரிலாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்பட்டோம். நைட் நேரத்தில் டிரைவிங் லைன்ல தங்க கர்த்தருடைய பாதுகாப்பு இறங்கி வரட்டும். தேவ தூதர்கள் முன்ன பின்னுமைய நிக்கட்டும்பா. நைட் ஷிஃப்ட்ல எத்தனையோ குடும்பத்திலே வேலை பார்க்குறாங்க. மதுபான அடிமை, விபச்சாரம், அசுத்தம்,
போதை அடிமை எந்தெந்த பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறாங்களோ இந்த எல்லா செத்த கிரிகளும் அழிக்கப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பாதுகாப்பு தாங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலி அடைபடட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரைப்படப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு குடும்பத்தோட கூட இருக்கணும்பா. இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தத்திலே நடக்க, பரிசுத்தத்தை பாதுகாத்துக்குள்ள பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் முத்திரை போடுங்க. பரிசுத்தத்தை பாதுகாத்துக்குள்ள முத்திரை போடுங்க. கர்த்தர் பேசின ஒரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். தேவனர்ல அப்ப மினிஸ்டாருக்கு ஸ்தோத்திரம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா களிமண்ணா அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்தம்ல ஓய்வு நாள்ல யாரெல்லாம் அழைத்து புறப்படுறாங்களோ எங்க எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போங்க. நைட் நேரத்தில் ஜெபிக்கிற குடும்பங்கள் குடும்பமா சர்ச்சைக்கு போகணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, கர்த்தரோட வார்த்தைக்கு மீறி துணிகரமா பாவம் வாங்கிச்சிருக்காங்க. துணிகரமா எத்தனையோ குடும்பத்துல பல பாவத்துல அடிமையில இருக்காங்க. கடன் பல லட்சங்கள், பல கோடி பாவத்திலே கட்டப்பட்ட நிலைமை. நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லப்பா. எச்சரிப்பு கொடுத்தீங்க, கேட்கலப்பா. இந்த இரவு நேரத்துல உங்க பிள்ளைகளை மன்னிங்க. கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்க. கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, கஷ்டத்தோடு, பாரத்தோடு, அமைதி இல்லாம குடும்பத்துக்குள்ளே பல காரியங்களில் கஷ்டப்பட்டு வேதனையோடு ஜெபிக்கிறாலும் கர்த்தர் அந்த குடும்பத்தை சந்திக்கணும். முதியோர் இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க. உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் பாதுகாப்பு தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஒரு ஞானத்தை கட்டுங்க. கிருபை தாங்க. செல்போன்ல அடிமையா இருக்கக்கூடாது. கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஒவ்வொரு வீட்டில் உள்ள சின்ன பிள்ளைகள்லாம் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும். பேரம் பேத்தி சில குடும்பத்துக்குள்ள பிள்ளைகள், உங்களோட வம்சம் எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கும். செல்போன்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. செல்போன்ல சிக்கிக் கொள்ளக்கூடாது. கர்த்தர் வேலை அடைங்க. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத மனுஷன்கிட்ட போய் பழகி எந்தெந்த குடும்பத்துல அடிமையா இருக்காங்களோ அந்த எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசுனால சுட்டு எறியப்படட்டும். இந்த இரவு நேரத்துல ஒரு விடுதலை கட்டிடுங்க. எந்தெந்த குடும்பத்துல பாவ அடிமையில இருக்காங்களோ இந்த எல்லா கிரியில சுட்டு எறியப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எறியப்படட்டும். கர்த்தருடைய ஆவியான ஒவ்வொரு குடும்பத்தோட கூட விடுதலை கட்டிடட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல முத்திரை போடுங்க. எல்லா குடும்பத்தையுமே வேலை அடைங்க. லீபா லாபா தூரா பாரா ஷாதா ரதா ரக தலா ரிக தலா ரக தூரா வலா ரகதுல பல ஹரதன மரவு ஷகதுல பல ஹரது சேபாஹோ பிஜிபி ஹிபி ஹிபி ஹா ஜிபி கோரோ லேபா துனா ஹதனா மர ஷன் தட்டல ரதுர பல ரிபா லபா துரா பல ரதுர பல ஹஷ துரா பல ரிக தல பல ஹுருதுல பல ஹதுர பல ஹசதி ரிபி கபதுர பக்கபது பெக்கே ரகதுல பல ஹதுர பல ரதுர பல கரதுர பல லிபாரா துரபா கரதுரபா கரதுரபல ரகதுல பல ஹஸ்து நிமஹபஹ பதுரபல ரிபாபா துரபா கரதுரபல கபதுபா கபதுபே கபதுபே கேதரி பக்கபதுரபல சே கபதுபா கபதுபே கேதுனா. கர்த்தர் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, நான் ஏன் இனிமேல் வாழணும்? கர்த்தர் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. கர்த்தர் உன் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். இந்த இரவு நேரத்திலே நீ எந்த உபத்திரத்துக்காக ஜெபித்தாயோ இந்த உபத்திரங்கள் இந்த நாளோடு முடிவடைகிறது. கர்த்தர் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பயப்பட, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். எல்லா குடும்பத்தையும் உங்களோட ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. சரீரத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. லேபஹா ஜிபி ஹோ லாதுஹா ஜிபி கரதுரி ஷந்தடரதுர பலஹரது. சில குடும்பத்துக்குள்ளே பகையோடு, வைராக்கியத்தோடு, எரிச்சலோடு, கோபத்தோடு வாழ்ந்து தேவோட உக்கர கோபத்துக்குள்ள போயிருக்காங்க. லாதாட்டா நாமசி பஹோ பாலரது ஷி பபஹது ஹே பிஜிபி கபதுர பலஹரது தேவன் பக்கம் மனம் திரும்பி அர்ப்பணித்தால் ஜீவனை கட்டளிட்டு தீர்காயுசை கட்டளிடுவார்.
லாதுஹா ஜிபி கரது நிஷந்தோ டொரதுர பலகரது. நான் இன்னும் துணிகரமாக இருப்பேன், நான் இன்னும் இஷ்டம் போலதான் வாழ்வேன் என்றால் ஜீவன் தப்பிக்காது. ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் ஜீவனை கட்டிடுங்க. யாரெல்லாம் கண்ணீரோடு ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை நிற்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு தீர்காயுசு தாங்கப்பா, சுகத்தை தாங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்து எங்க வீடு முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவடட்டும். உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உள்ளாகி விடட்டும். எல்லா தேசத்துல ஜனங்களும் ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள இணைந்து எல்லாரையும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேல் அடை விடட்டும். கர்த்தர் பொறுப்படுது. உங்க நாம மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நம்ம மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. டெய்லி எனக்கு ஒரு நிமிடமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. அதிக அளவில் ஜெபிக்கிறோம், இரவு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.